இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்தும்படி இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தருகிறேன். 2025 புதிய வருஷத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அந்த புதிய வருஷத்திலும் முதலாவது ஆராதனையிலே நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம். அந்த ஆராதனையிலும் சில காரியங்களை நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். தேவன் நல்லவர், தேவன் பெரியவர், அவர் ஒருவரே. நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன், அந்த நாமம் இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமம். அந்த இயேசு கிறிஸ்து என்கின்ற நாமத்துக்கு பூமியிலே சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. ஜோவான் அதை தெளிவாக சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த நித்திய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களாக இருக்கிறோம். அவரோடு கூட நடக்கிறவர்களாய் காணப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்நாட்களிலே தேவன் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து வருகிறதை நாங்கள் காண்கின்றோம். போன வருஷத்திலே தேவன் எங்களுக்கு பல நன்மைகளை செய்தார். எல்லா போராட்டங்களிலும் கூட இருந்தார். நன்மையினால் எங்களை முடிசூட்டி நடத்தினார். இந்த வருஷத்திலே தேவன் எங்களோடு கூட இன்னும் அதிகமாக இருக்க விரும்புகிறார். அவர் ஒவ்வொரு வருஷம் அப்படித்தான் இருக்க விரும்புகிறார். ஆனால் நாங்கள் தான் அவருக்கு தூரமாய் போய் கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் அவரை கிட்டி சேர்வதையும் அவரை நெருங்கி வாழ்வதையுமே தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தேவன், நான் இந்த வருஷத்திலே அதிகமாய் பேச விரும்புகிற காரியம், போன சண்டை பேசினதை தான், அதை குறித்துத்தான் நான் இன்றைக்கும் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார், தன்னோடு இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். எங்களை தனியே விட்டுவிட அவர் விரும்பவில்லை. அவர் எங்களை தனியே விட வேண்டுமானால், விட்டு விடுவதானால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்க தேவையில்லை. அவர் மரித்திருக்க தேவையில்லை. அவர் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு விட்டு சென்றிருக்க தேவையில்லை. அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நாம் கூட வாழ்வதுதான் தேவனோடு வாழ்கின்ற வாழ்வு. கிறிஸ்துவானவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கைக்கொண்டால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால், நானும் பிதாவும் உங்களோடு கூட வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி. அப்ப அவர்கள் எங்களை தனியே விடுவது பிதாவுக்கு விருப்பமல்ல. அவருடைய பிள்ளைகளை அவர் காத்துக் கொள்வதையே அவர் விரும்புகிறார். யோவான் 10வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு பிதா எனக்கு தந்தவர்களை ஒருவரும் பிடுங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய கரத்தில் இருந்து ஒருவரும் அவரை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி, அப்போ அவர் கரத்திலே வைத்திருக்கிறார், காத்து கொள்ளுகிறார், அவர் கூடவே இருக்கின்றார். ஆதாமை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஆதாமை தன்னோடு கூட வைத்துக் கொண்டிருந்தார். ஆதாமுக்கு அங்கே சகல பாதுகாப்பு உண்டாயிருந்தது. அவனை தொடுவதற்கு அங்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் தேவன் அவனை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாத்திருந்தார். அந்த ஏதேனை தோட்டத்தை பாதுகாக்கும்படி சுடலோடி பட்டயத்தை வைத்திருந்தார். நீங்கள் அறிந்திருக்கிற விஷயம். ஆனால் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு போகிறான். அவனுடைய தேவனுடைய சமூகத்தை விட்டு போகும்போது அங்கே பாவம் பெருகிறது. அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால்
அப்படியாய் காணப்படுகின்றது. பின்பு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் போய் வாசித்தீர்களானால் சேத்தின் மூலமாக அவர் மீண்டும் பிடிக்கின்றார். சேத்து என்றாலே அதன் அர்த்தம் மீண்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவன், புதுப்பிக்கப்பட்டவன் என்கின்ற அர்த்தம். தேவனாலே மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டவன். அந்த 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்துக் கொண்டு போனாலே ஆதியாகமத்திலே, அதாவது புதுப்பிக்கப்படுதல்ல இருந்து, தேவனோடு வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுதல்ல இருந்து, நோவாவினுடைய நியாய தீர்ப்பு மரணம் வரைக்கும் அங்கு சொல்லப்படுகிறது. அந்த ஒரு அதிகாரத்திலே நிறைய காரியங்கள் காணப்படுகிறது. அப்ப அந்த சேத்தை தேவன் மீண்டும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி தன்னோடு மீண்டும் நடக்க கட்டளையிடுகிறார். சேத்தின் மூலமாய் மீண்டும் ஆவியானவர் புதுப்பிக்கப்படுகிறது. அதற்கு பின்பு அவர்களுடைய ஜெனரேஷன் தேவனோடு நடந்து வருகிறார்கள். அதன்படி ஏனோக் தேவனோடு நடக்கிறார். அவர் தேவனோடு சஞ்சரிக்கும் போது எடுத்துக்கொள்ளப்படுகிறார். பின்பு பாவம் பெறுகிறது. தேவன் மற்ற காரியங்களை நீங்கள் அறிந்தவைகளே. அதே போலதான் மீண்டும் தேவன் எங்களை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவிக்குள் நடக்கும்படி தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் மாம்சத்தின்படி நடப்போமானால் நாங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்கள், ஆவியின்படி நடப்போமானால் ஆவிக்குட்பட்டவர்கள். மாம்சத்தின்படி நடப்பது என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது. உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு சொல்வதானால் இன்னொருவருடையதை இச்சித்து எடுத்துக் கொள்வது, இன்னொருவரை வஞ்சிப்பது, இன்னொருவரை ஏமாற்றுவது, கொலை செய்வது, களவெடுப்பது, தேவனுடைய வார்த்தையை புரட்டுவது, சுய ஆதாயத்துக்காக தேவனுடைய வார்த்தையை புரட்டுவது, அப்படியான பல காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கனி காணப்படும் போது, நாங்கள் அவனிடத்திலே அன்பு கூறும்போது அவனுக்குள்ளதை பறித்து கொள்ள மாட்டோம், இன்னொருத்தனுக்குள்ளதை எடுத்துக்கொள்ள மாட்டோம், மற்றவர்களை வஞ்சிக்க மாட்டோம். ஒருவரிடத்தில் இல்லாதிருந்தால் நாங்கள் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை பணத்துக்காக நாங்கள் விற்க மாட்டோம். சுய லாபத்துக்காக நாங்கள் தேவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம். சுய ஆதாயத்துக்காக நாங்கள் தேவனுடைய வசனத்தை யூஸ் பண்ண மாட்டோம். இயேசு கிறிஸ்துவை யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவைகள் சபைகளிலே தேவ பிள்ளைகளிடத்திலே நடக்கின்றது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இவைகள் காணப்படக்கூடாது என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது நிருபங்களுக்கு எழுதுகிறார். நாங்கள் ரோமர் 8ஆவது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் என்றால் தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக கிரியைகளை செய்கின்றவர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள் என்றால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு மாம்சத்துக்கு இடம் கொடாமல் ஆவியின்படி வாழ்கின்றவர்கள். எங்களுக்கு பூமியிலே நிறைய ஆசைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு. தேவனுடைய ஆரம்பத்திலே நான் தேவனிடத்திலே வந்த போதே சில இடங்களுக்கு போன நேரம் சில போதனைகளே என்னை சில காரியங்களை மாற்றும்படி செய்தது. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், நான் பெரியவன் அல்ல. நாங்கள் எங்களை மாற்றும்படி ஒரு போதனை எங்களை மாற்றும். நாங்கள் வஞ்சிக்கின்ற போதனைக்கு எதுவாக இடம் கொடுப்போமானால் அந்த போதனை எங்களை மாற்றி எங்களை வஞ்சிக்கும். நான்
என்னுடைய கர்த்தருக்குள்ளாக வாழுகின்ற காரியங்களிலே நான் கண்டது, ஊழியங்களிலே கண்டது. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டிலே நான் பிரேயருக்கு போகின்றேன். தேவன் ஒரு காரியத்தை குறித்து பேசுகின்றார். அங்கு ஒரு காரியம் சம்பவம் நடந்திருக்கின்றது. தாய் தகப்பனுக்கு அங்கே இருக்கிற சகோதரிகளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே இந்த மகன் ஒரு தவறான காரியத்தை செய்துவிட்டார். அதை அவர் மனம் திரும்பாமல் அல்லது தாய் தகப்பனிடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்காமல், தேவனிடத்தில் ஒப்புரவாகாமல் அதை மறைத்து 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 வந்திருக்கின்றார். நான் அங்கு போன போது தேவன் இதை குறித்து பேசி அந்த காரியத்தை வெளிப்படுத்தின போது அவர்கள் ஷொக் ஆயிட்டார்கள். மகனை கூப்பிட்டு கேட்ட போது அவன் ஓம் என்று அவனாலே தேவ பிரசன்னத்திலே அதை மறைக்க முடியவில்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அனுதினம் ஆராதனைக்கு போய் வருகின்றவன், தேவனுக்காக சபையிலே மியூசிக் வாசிக்கின்றவன், ஆராதனை வேடத்திலே ஊழியம் செய்கின்ற ஒரு மகன் வஞ்சிக்கப்படுகின்றான். ஏனென்றால் ஆசை அவனை பற்றி கொள்கிறது. எப்படி சொல்லலாம் என்றால், இதை அவனுக்கு ஒரு பொருளின் மேல் ஆசை வந்தது. அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும்படி அவனிடத்திலே பணமில்லை. அவன் பணத்தை திருடி அந்த பொருளை அவன் பெற்றுக்கொள்கிறான். நீ விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு தருவான், நீ ஐஸ்வர்யவான இருப்பாய். பல பல சில போதனைகள் அவர்களை அப்படியாய் நடத்துகிறது. அவன் தன்னுடைய கிரிகையை மாம்சத்திற்கு ஏதுவாய் அங்கு நடத்துகிறான். தேவன் இவைகளை விரும்பவில்லை. அதைத்தான் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீ பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் போது நீ பாவத்தை ஜெயிப்பாய். ஒரு காரியம் செய்யும் போது தேவன் அதை செய்ய விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனாலும் சில வேளைகளில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும்படி மீண்டும் 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 நாங்கள் அவைகளை செய்கின்றோம். தேவன் மன்னிக்கிறார், மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார், நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படி சில வேளைகளில் நாங்கள் மீண்டும் மீண்டும் செய்கின்றோம். அப்படி செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் போய்விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் போனால் நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடுகிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சொந்த இரட்சகராய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கின்றோம். நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் பாவத்திலே விழுந்து பாவத்திலே நிலைத்திருப்போமானால் நாங்கள் வாழ்வடைய மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் ரோமரிலே வாசிக்கிறோம். அப்ப பாவத்திலே நிலைத்திருந்தால் மீட்பு இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலர், நான் பிறகு சொல்லுவேன் அந்த வசனங்களை. அப்போஸ்தலர் சொல்லுகிறார், பவுல் எழுதும் போது எழுதுகிறார், ஒருவன் தேவனால் விடுவிக்கப்பட்ட பின்பு அந்த இடம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து காணப்படும் போது பொல்லாத ஆவிகளுக்கு அந்த அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டால் அந்த இடம் வெறுமையாய் வெறிச்சு ஓடி கிடக்கிறதாய் காணப்படும் போது அது முதல் இருந்த அந்த ஆவி, அங்கிருந்து போற பொல்லாத ஆவி பல ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அங்கே தங்கும் என்று, அவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமாக இருக்கும் என்று சொல்லி, அன்பின் தேவனுடைய பிரியமானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு தந்த காரியத்திலே நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கடமைப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். அப்பொழுது நாங்கள் நித்திய ஜீவனை காத்துக் கொள்ளுவோம். ஏன் இவைகளை நான் சொல்லுகிறேன் என்றால், தேவன் கிறிஸ்துவாலே மீட்கப்பட்டவன்
வஞ்சிக்கப்பட்டு போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஜனங்கள் எச்சரிக்கையாயும் ஜாக்கிரதையாயும் விடுதலை உள்ளவர்களாயும் விழிப்புள்ளவர்களாயும் இருக்கும்படி தேவன் பரிசுத்த ஆவியையும் ஞானத்தின் ஆவியையும் விடுதலைகளையும் கட்டளையிட்டிருக்கிறார். அதனாலே தேவன் எச்சரிக்கையாய் சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று. ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்க கவனமாயிருங்க, நீங்க கவனமாயிருங்க என்று சொல்லி, இந்த பூமி ஒரு நாள் அழித்து போகும், இந்த சரீரம் ஒரு நாள் அழித்து போகும். ஆனால் கர்த்தருடைய வருகையிலே அந்த நாட்களில் நாங்கள் உயிரோடு இருப்போமானால் மரணம் அடைவோம். ஆனால் இந்த சரீரம் எப்பொழுதோ ஒரு நாளைக்கு போய்விடும். ஆனால் இந்த சரீரத்தின் நிமித்தம் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு கண்ணிடர்களாக இருந்தால் அந்த ஒரு கண்ணை எடுத்து போடு. ஏனென்றால் நீ 2 கண்ணோடு நரகத்திலே நீ பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒரு கண்ணோடு நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு அதிக நலமாக இருக்கும் என்று சொல்லி, அப்ப இந்த கண் எவ்வளவு முக்கியம் என்று எங்களுக்கு தெரியும். அப்ப எங்கள் தேவனுக்கு தெரியும் இந்த கண் எவ்வளவு அவசியம் என்று. அப்ப நாங்கள் 2 கண்ணும் இல்லாதவனாய் பூமியிலே வாழ்ந்தா கூட தேவன் அதை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆனால் அந்த 2 கண்ணை இருந்து நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் 2 கண்ணும் இல்லாமல் நித்திய ஜீவனுக்கு போவது மேலான காரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய ஒரு கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அந்த கையை நீ தரைத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீ ஒரு கையுடைய 2 கையும் உடையவனாய் நரகத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒரு கையோடு நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு அதிக நன்மையாக இருக்கும் என்று சொல்லி, தேவன் விரும்புகிறது தேவாவியானவரோடு இணைந்து அவருக்குள்ளே வாழ்ந்து அவரோடு வாழ, உலகத்தோடு இணைந்து அல்ல. அதை ஜெயித்து வாழ்வதற்கு தான் இந்த பூமியிலே எங்களுக்கு தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு துணையாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணையாய் காணப்படுகின்றார். மன்னிக்க வேண்டும். 10வது வசனம் சொல்லுகிறது, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் எங்களில் ஒரு மனுஷனிலே காணப்படுவானான அந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் செய்கின்ற காரியங்கள் அனைத்தையும் ஜீவனுக்கு ஏதுவாய் நீதிக்கு ஏதுவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்படும் போது, நாங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம். தேவன் வந்து எங்களை கழுவி பரிசுத்தமாக்குறார். சிலர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தேவனோடு இணைந்து விடுகிறார்கள். சிலர் குறிப்பிட்ட வருஷங்களாய் சில காரியங்களுக்காக போராடி தேவன் அவர்களை பரிசுத்தமாக்கி நடத்துகிறார். அதன் பின்பும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து நன்மை எது தீமை எது என்று நாங்கள் அறிந்த பின்பும் நன்மையை செய்யாமல் தீமையை செய்வோமானால் தேவன் எவ்வளவு வருத்தப்படுவார். நாங்கள் நன்மை செய்ய அறிந்திருக்கும் போது அந்த நன்மையை செய்யாமல் தீமையை செய்வோமானால் தேவன் எவ்வளவு கவலைப்படுவார். அதுதான் ஏதேனிலே முதல் நடந்த பிரச்சனை. ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்தது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருந்தால் அவர்கள் என்றென்றைக்கும் தேவனோடு நடந்திருப்பார்கள். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாதபடியினால் தேவனை விட்டு அகன்று போகப்பட்டார்கள். அதிலே ஆண்டவர் வடிவாய் சொல்லுகிறார்,
இவன் ஆல்ரெடி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து விட்டான். அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு நான் அவனை ஏதேனே விட்டு அனுப்புகிறேன் என்று சொல்லி பாருங்க. எங்களுக்காக தேவன், ஆதாமுக்காக தேவன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை உண்டு பண்ணுகிறார். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்க கூடாதென்று தேவன் ஏதேனை விட்டு அனுப்புகிறார். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் நித்திய ஜீவனுக்கு என்று தந்திருக்கிறார். அவர் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் கிறிஸ்துவை தந்திருக்கிறார். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நடக்கிற நாங்கள் ஜீவ விருட்சமாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நாங்கள் அவரில் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே நாங்கள் நடப்போமானால், அந்த வார்த்தைகளை பின்பற்றி கொண்டு நித்திய ஜீவன் தேவன் எங்களை எதனை விட்டு அனுப்ப மாட்டார், நித்திய ஜீவனை விட்டு அனுப்ப மாட்டார். அதை நாங்கள் பின்பற்றி கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்கது என்று எங்களுக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் உலகத்தின் வாழ்க்கைக்கு ஆடம்பரமும் பெருமையும் என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை பிடித்துக் கொள்வோமானால், அங்கு நீதிக்கு ஏதுவானதும் ஜீவனுக்கு ஏதுவானதும் காணப்படாது போகுமானால், சில வேளைகளில் கர்த்தர் நித்திய ஜீவனை விட்டு விலக்கி வைக்க வேண்டிய துர்பாக்கிய நிலை உண்டாயிருக்கும். அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தபோது சொன்னார், நானே நல்ல மீட்பன், என்னை பின்பற்றுங்கள், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், இருளை அகற்றுகின்ற வெளிச்சம் நானே பரலோகத்தின் வாசல், ஒருவன் என்னை பின்பற்றி வர கடவன், என் வார்த்தைகளை பின்பற்றி வர கடவன், ஒருவன் என்னில் நிலைத்திருக்க கடவன், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், பிசாசானவனுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி நிறைய காரியங்களை எனக்கு பேச விருப்பம். ஆனால் ஒரே நாளிலே எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. நீங்கள் தேடி வாசியுங்கள். ஏனென்றால் தேவன் எங்களுக்கு அவருடைய நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒருவரிடத்திலே தேவனுடைய ஆவி வாசமாய் இருந்தால், பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் சொல்லுவானானால், அவனுடைய செய்கைகள் கிரியைகள் எல்லாம் ஜீவனுக்கு எதுவாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படாது விட்டால் அங்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. ஆவியானவர் இருந்தால் அதற்குரிய கனி அங்கு வெளிப்படும். தேவன் அதை வெளிப்படுத்த வைப்பார். அதைத்தான் அவர் வேறு பிரித்து இந்த பூமிக்கு காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நடப்பதும் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்காதவரையும் தேவன் இந்த பூமியிலே வேறு பிரித்து காட்டுகிறார். ஆனால் நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை, ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறதில்லை. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே வாழ்ந்த பரிசேயர் சதுசேயர்களைப் போல காணப்படுகிறோம். ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை, அங்கே ஆணவம் பெரிதாய் கொண்டான். ஆபிரகாமின் பிள்ளை என்று நான் கிறிஸ்துவின் பிள்ளை. எஸ், நீ தேவனுடைய பிள்ளைதான், ஆபிரகாமின் பிள்ளைதான். ஆனால் நீ ஆபிரகாமின் பிள்ளையா இருந்தால் நீ என்னை அறிந்திருப்பாய்.
ஆபிரகாமுக்குள்ளே இருந்த தேவனுடைய ஆவியானவர், தேவனோடு ஆபிரகாமோடு இருந்த தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ என்னை அறிந்திருப்பாய். கிறிஸ்துவோடு கூட இருந்த ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ என்னை அறிந்திருப்பாய். அப்பொழுது உன்னுடைய நடத்தைகள், கிரியைகள் எல்லாம் என் நிமித்தம் நீதியுள்ளவைகளாய் காணப்படும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் நாங்கள் வெளிப்படுத்தலை வாசிக்கலாம். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனோட கூட வருகிறது என்று சொல்லி தேவன் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மன்னிக்கிறார். நாங்கள் எப்படி 7-70 தரம் மன்னிக்க வேண்டுமோ அதை போல தேவன் எங்களுக்கு மன்னித்துக் கொண்டே இருக்கின்றார். அதனாலே தேவன் மன்னிக்கிற மன்னிப்பை நாங்கள் வாழ்நாள் முழுக்க அசட்டை பண்ணக்கூடாது. தவறென்று அதை அறிவிக்கும் போது மனம் திரும்ப வேண்டும். அதுதான் தேவனுடைய ஆர்டர், தேவனுடைய நீதி. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன போது மனம் திரும்புங்கள், மனம் திரும்பினார்கள். தாவீது ஒரு தவறு செய்தான். நாத்தான்வேல் வந்து அறிவித்தான், யார் அந்த கஜவன் என்று தாவீது கேட்டான். அதற்கு நீதான் அந்த கஜவன் என்று நாத்தான்வேல் சொன்னார். அந்த இடத்திலே தாவீது மனம் திரும்பினான், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று. அதற்கு பிறகு தாவீது பாவம் செய்யவில்லை. அதற்கு பிறகு அவன் நினைத்திருந்தால் எத்தனையோ கொலைகள், எத்தனையோ காரியங்களை அவன் செய்திருக்கலாம். அவன் அதை செய்யவில்லை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று சொல்லி. பல ஆதாரங்களை எங்களுக்கு போதிக்கிறவர்கள் காட்டுவார்கள். நீ இன்றைக்கு பாவம் செய்தால் நாளைக்கு விடுவிக்கப்படுவாய், நீ இன்றைக்கு செய்தால் நாளைக்கு. அதை போதிக்கிறவன் வஞ்சிக்கிற விதமாய் போதிக்கிறான். ஆனால் பைபிள் அவ்வளமாய் எங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவர் மன்னிக்கும் போது சொல்லுகிறார், ஸ்திரீக்கு அதிக கேடு உண்டாகும்படி நீ பாவம் செய்யாதே. நாங்கள் யோவான் 8வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். அந்த பெதஸ்தா குளத்தருகே இருந்த அந்த 40 வருஷம் நடக்க முடியாமல் இருந்தவனை ஆண்டவர் சுஸ்தமாக்கின பின்பு அவனை கண்டு அவனுக்கு பிறகு சொல்லுகிறார், அதிக கேடு உண்டாகும்படி நீ இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. நாங்கள் அதிக கேட்டுக்காக பயப்பட தேவையில்லை. ஜீவனையும் நீதியையும் விரும்பினால் கேடு வராது. நாங்கள் மரணத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. ஜீவனுக்குள்ளே இருப்போமானால் தேவன் விரும்புகின்றது அதுதான். ஒளியிலே இருக்க, வெளிச்சத்திலே இருக்க, ஜீவனுக்குள்ளே இருக்க, நீதிக்கேதுவானவைகளுக்குள்ளே இருக்க, அநீதிகளை வெறுக்க, இருளை வெறுக்க, பாவத்தை வெறுக்க, தன்னை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்த, நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்ல. எனக்கு இருதயத்திலே தேவன் வைத்த காரியம், என் இருதயத்திலே தெளிவாய் என்னோடு இடைப்பட்ட காரியம் இதுதான். நீ பேசு, நான் மீண்டும் மறுபடியும் என் ஜனங்களை புதுப்பிக்க நான் விரும்புகிறேன். ஆவியானவரை மீண்டும் நான் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை நான் மீண்டும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்போம். யார் பெற்று மீண்டும் இழந்து போய் புதுப்பிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னொரு விஷயம் உண்டு, ஞானஸ்தானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியை பெறாதவர்களும் உண்டு. அதை குறித்து நான் வருகின்ற நாட்களிலே நான் உங்களோடு கூட உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், சொல்லுவேன். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறாதவர்கள், விடுதலை அடையாதவர்களும் ஆலயங்களிலே இருக்கின்றார்கள். அவர்கள் முதல் எப்படி அடிமைத்தனங்கள் காணப்பட்டதோ அந்த அடிமைத்தனத்திலே நிலைத்திருந்தே வாழ்வார்கள். ஆனால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை
மனுஷர்கள் பூமியிலே பாவம் என்று சொல்லுகிற காரியங்களை, உலகத்திலே இருக்கிறவர்கள் வெறுக்கின்ற காரியங்களை, அது பாவம் தப்பு என்று சொல்லுகிற காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்யும் போது அவர்கள் பார்த்து எங்களை இகழுவது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை இகழுவார்கள். தேவனுடைய நாமம் அங்கு பரிசுத்த குலைச்சலாக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்படுத்தாமல் போகின்றது. அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய நாமம் அவமாக்கும்படி, பரிசுத்த குலைச்சலாகும்படி வாழ்கின்ற வாழ்வு காணப்படுகிறது. பிரியமான, அதை தேவன் வேதனையாய் பார்க்கிற காரியம் அது. நாங்கள் சொல்லுகிறோம், ஸ்தேவான் மரித்த போது ஆண்டவர் பரலோகமே எழுந்து நின்று சலூட் அடித்ததென்று. அவன் அந்த நீதியின் நிமித்தம் மரித்தான். நாங்கள் மரிக்க தேவையில்லை, அட்லீஸ்ட் வாழவாவது முயற்சிக்கலாம். நான் யாவரையும் குறை சொல்லவில்லை. தேவன் இதை குறித்து எனக்கு காண்பித்தார் என்றால் அங்கே ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. சபைகளிலே இவைகள், சபை நடுவிலே இவைகள் இருக்கின்றது. ஏன் சபை போதகர்களிடத்திலேயே காணப்படுகிறது. sorry to say that. நான் சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன், கவலைப்படுகிறேன், ஆனால் சொல்லுகிறேன். நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது தேவனுடைய கட்டாயமாக இருக்கிறது. தேவன் எங்களை நடத்தவே எங்களுக்கு சில காரியங்களை தந்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குட்டப்பட்டவர்களாய் நடக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். நான் இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு நான் இதோடு முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். எழுதும்போது இப்படியே எழுதுகிறார். அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். 46வது வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினதாய் காணப்படுகிறது. அப்ப ஆவியானவர் எப்படியான ஆவியானவர்? உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர். அவர் எண்ணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கின்றார், மரணத்தில் இருந்து உயிர்ப்பிக்கின்றார், பாவத்தில் இருந்து உயிர்ப்பிக்கின்றார், கட்டுக்களில் இருந்து உயிர்ப்பிக்கின்றார், விடுதலைகளை கட்டளையிடுகிறார். அப்ப அந்த பாவமாகிய மரணத்தில் இருந்து, இருளில் இருந்து அவர் எங்களை விடுவிக்கின்றார். அவர்களை விடுவித்த பின்பும் நாங்கள் அந்த பழைய காரியங்களுக்குள்ளே நாங்கள் திரும்புகிறது தான் மீண்டும் பாவத்துக்குள்ளே போகின்றது. சிம்பிளாய் சொல்வதான தேவன் எங்களுக்கு எங்களுடைய இஷ்டப்படி நான் வாழ விருப்பம் திடீரென்று என்னுடைய இருதயத்திலே தோடுகிறதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்போம், இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணுவோம். ஏனென்றால் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், பரலோகம் உண்டாயிருக்கும், சுகம் உண்டாயிருக்கும், விடுதலை உண்டாயிருக்கும், ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், கனம் உண்டாயிருக்கும், மகிமை உண்டாயிருக்கும். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவோம், ஞானஸ்தானம் எடுப்போம், திருவிருந்து எடுப்போம். ஆனால் எங்களுடைய இஷ்டப்படி நாம் வாழ்வோம். இது வேலைக்காகாது. பூமியிலே வேலைக்காகும், தேவனுடைய ராஜ்யத்திலே இவைகள் வேலை செய்யாது. ஏனென்றால் கொடுத்தவர் எதிர்பார்க்கின்றார், வருகின்றார். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை, மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் ராஜாதி ராஜாவாய் நியாயம் தீர்க்கிறவராய் வருகிற இயேசு கிறிஸ்துவையும் இன்னும் பூமிக்கு ஜனங்கள் காட்ட தொடங்கல. நான் அநேக போதகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வருகின்ற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேச வேண்டும், வருகையை குறித்து பேச வேண்டும்.
மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பை மட்டும் குறித்து பேசிக் கொண்டிருப்பது இந்த நாட்களிலே செல்லாத காரியம். மன்னிப்பு இன்றைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய வருகை இன்று வருமானால் நாளைக்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் வேற 5 வருஷமாகும் 10 வருஷமாகும் என்று நினைத்தால் எங்களுடைய சிந்தை தேவனுக்கு விரோதமான சிந்தை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எந்த நேரமும் நான் வருவேன், நான் வருகின்ற நாளிலேயே எவனும் அறியான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் 5 வருஷத்துக்கு வர மாட்டார், 10 வருஷத்துக்கு வர மாட்டார் என்று நாங்கள் சொல்லுவோமானால் அதை சொல்ல அதிகாரம் யார் கொடுத்தது? தேவன் அந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கல. நாங்களா எடுத்துக்கொள்கிறோம் அந்த அதிகாரத்தை, நாங்களா எங்களுடைய விருப்பத்தை எடுத்துக்கொள்கிறோம். அன்பின் பிரியமானவர்களே, நான் யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ யாரையும் வேதனைப்படுத்துகிறதற்கோ ஏற்படுத்துவதற்கோ சொல்லல. நீங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் தகுதிப்படுத்துங்கள். உங்களை போதிக்கின்றவர்களுடைய போதனைகள் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. நாம் 100க்கு 10 விதமான சபைகள் தான் தேவனுக்கு உண்மையாக இருக்கின்றது. அன்பின் பிரியமானவர்களே, நான் இதோடு கூட முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். பலவீனம் மனுஷனுக்குள்ளே உண்டு, எனக்குள்ளே பலவீனம் உண்டு, ஒவ்வொருத்தருக்குள்ளே பலவீனம் உண்டு. ஆனால் அந்த பலவீனம் பாவம் செய்வதற்கு மேற்கொள்ளக்கூடாது. வந்தால் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவினாலே அடித்து நூத்துட்டு எழுப்பி நடந்து கொண்டிருக்கணும். பிசாசு ஒவ்வொரு செகண்ட் வந்து கொண்டிருப்பான். வஞ்சிக்கிறதற்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் யாவரையும் வாழ்த்துகிறேன். எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னது பயப்படுத்துவதற்கல்ல, கவனமாயிருங்க. பிள்ளைகள் நடந்த போது பார்த்துப்போம் என்று சொல்லுகிறோம், விழுந்துவிடாதீர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களை பயப்படுத்தல, நாங்கள் அவர்களை அதே போலதான் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு எச்சரிக்கையும் கவனமாயிருக்கும்படி. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, தேவரே, நீர் உம்முடைய ஆவியை எங்கள் மேல் ஊற்றி இருக்கிறீர். எங்களுடைய ஜீவனை புதிதாக இருக்கிறீர், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். அவைகளை ஜீவனுக்கு ஏதுவாய் நீதிக்கு ஏதுவாய் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவி எங்களில் வாசமாயிருந்தால் சரீரமானது மாம்சத்துக்கு மரித்ததாயும் ஆவிக்கு பிழைத்ததாயும் காணப்படும். ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தின் சிந்தைக்கு, மாம்சத்தின் காரியங்களுக்கு, அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான மாம்சத்தின் சிந்தைகளுக்கு இடம் கொடாமல் ஆவியின் சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து வாழ நீ எங்களை பழக்கிக் கொள்ளுவீராக. நித்திய ஜீவனுக்குள்ளே காணப்பட கிருபை செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரே, இதை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஆண்டவரே, அவருடைய வாழ்வில் ஆண்டவரே, இப்படியான காரியம் காணப்படுமானால் நீ கேட்கிறவர்களை நீ நிரப்ப வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன், விடுவிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவரே, என்னையும் எப்பொழுது நீர் காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தையும் அப்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.